இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுடைய பிறப்பை விட வித்தியாசமானது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை இங்கு இருக்க வேண்டுமாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் பிதாவே, ஆமென். We are going to see the birth of Christ is unique and different because Lord Jesus Christ, he was not an ordinary person that he came into this world. இந்த உலகத்துக்குள்ள வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமானவர் அல்ல. The Bible accounts that he is the creator God. வேதாகமம் சொல்லுகிறது அவரே சர்வ உலகத்தையும் உண்டாக்கினார் என்று. We read in the Bible in Colossians, he created the angels. He created the universe. If you are seeing any stars, if you are seeing anything in this world by anyone, including scientists, all those things were created by Lord Jesus Christ. இந்த உலகத்திலே யாராவது விஞ்ஞானிகளாவது ஏதாவது ஒரு காரியத்தை காண முடியுமானால், பார்க்க முடியுமானால், சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. There is nothing that was created by somebody else. இந்த உலகத்திலே உண்டானவைகள் யாவும் அவரால் உண்டாக்கப்பட்டது. So there is a question. Who created everything? We need to understand God, the Creator, Lord Jesus, they are one. அவர்கள் திருத்துவத்திலே மூவராக இருந்தாலும் ஆவியிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். So God, through Lord Jesus Christ, in his wonderful power, in wisdom, in knowledge, created this universe and angels, heavens, everything what we see. இந்த உலகத்திலே காண்கிறவைகளையும் காணப்படாதவைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊடாக பிதாவாகிய தெய்வம் இந்த உலகத்திலே உண்டாக்கினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே who is this Jesus? இந்த இயேசு யார்? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்புகிறது. We can see this Jesus who was born into this world is not an ordinary man, but God who came in the form of a man. The question, why out of all the creations God need to be born in the form of a man? The answer is simple, that God created only the man in his own image. தேவன் மனிதனை மட்டும்தான் தன்னுடைய சாயலாக உருவாக்கியபடியால்
தேவனும் மனிதனாக உண்டாக்கப்பட்டார், வந்தார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு சாதாரணமானது அல்ல. If anybody think in an ordinary term that Jesus was just a man, can be compared to all the other saints or anyone who claims to be prophets and saints, they are making a great mistake. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் இந்த உலகத்திலே பிறந்த மற்ற மகாத்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்பிடுவார்களே, ஆனால் அது மிகவும் ஒரு பிழையான ஒப்புமையாகும். ஏனென்றால் வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அதாவது யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட இந்த கன்னி ஆகிய மரியாளை ஒரு நாள் ஒரு தேவ தூதன் சந்திக்க வருகிறான். One day 2000 years ago, an important angel who stands beside God, his name is Gabriel, came to see an important person. Her name was Mary. அதாவது தேவனோடு இருக்கிற அந்த தேவ தூதன் ஒரு நாள் அங்கே மேரியை சந்திக்க வருகிறார். அவர் சந்திக்க வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். He said, O gracious woman, God is with you. You know, it's a salutation by an angel, the archangel, who stood beside God, was sent by God, came to her. A woman was born to a father and mother, and said, you are chosen. You know, when Elizabeth met Mary, the Bible says she was filled with the Holy Spirit. எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். You know, the amazing thing happened when Mary, after conceiving, spoke. The anointing of the Holy Spirit came upon Elizabeth. She prophesied. பரிசுத்த ஆவியான தேவனுடைய பிரசன்னம், வல்லமை எலிசபெத் அங்கே மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அந்த இடத்திலே இறங்கியதை பார்க்கிறோம். அங்கே ஒரு அபிஷேகம் இறங்கியதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் வாசிக்கிறோம், அந்த வந்த தேவ தூதன், he made this salutation, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். You had been chosen by God because you were the person God chose to bring the Messiah into this world. He made that salutation.
to Mary. You see, we sometimes do not speak about this great woman, Mary. We know she is not a God. We know she is the mother of Lord Jesus Christ. எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு தெய்வீகத்துக்குரியவர்கள் அல்ல. எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தேவனும் அல்ல. ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு தெரியும் அவர்கள் பிரத்யேகமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் சகல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். இந்த நாளிலே மரியாதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று நாங்கள் வாசிக்கிறோம். மரியாள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது 48வது வசனத்திலே அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். You know, Mary, the mother of our Lord Jesus Christ, said, you know, everyone will praise me and acknowledge me that I was chosen by God to bring our Lord Jesus Christ into this earth. You see, but this Mary, when angel met, was confused by that salutation. Mary அந்த நாளிலே இந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவள் குழப்பம் அடைந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவள் சிந்தித்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். Why that is a unique appreciation from God? Because Mary was a pure, holy, God-fearing woman who lived 2000 years ago. She was chosen for the purpose of bringing the Messiah, Lord Jesus, into this world. Then the angel said, without a man, by the power of the Holy Spirit, you will have a child in your womb. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவதூதன் சொல்லுகிறான், ஒரு மனிதனுடைய உதவி இல்லாமல் தேவனுடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நீ ஒரு குமாரனை உன்னுடைய கற்பத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளுவாய். Without a man, by the power and the anointing of the God the Spirit, God planned to create a child. That child was Jesus. Hallelujah. So any person who was born into this world cannot be, or we cannot match with our Lord Jesus Christ. இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர்கள் அல்ல. Our Lord Jesus Christ,
who was born as a child in Bethlehem 2000 years ago was not a man, but was formed by God in mother's womb, and he was God. Hallelujah. God came into this world through a woman called Mary to save this world. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் ஒரு குழந்தையாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அழகாக பிறந்தார். Today we are gathered in this place to celebrate and acknowledge that Jesus is not a man, but he is God resurrected, living, and he is going to come back. இந்த நாளில் நாங்கள் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவர் கல்லறையில் இல்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் வரப்போகிறார். There is no one celebrate a birthday celebration for a dead man. Amen. ஒரு பிறந்த தினத்தை இறந்த மனிதனுக்கு யாரும் கொண்டாடுவதில்லை. But we know because Jesus is living, we are here to celebrate that Christmas, and the world will celebrate his Christmas until he come back. Amen. Let us pray. Father, we pray. We know your birth is not comparable. Your birth is unique. Your birth is different. Father in heaven, we thank you for the birth of Christ. We are celebrating his birth because he is alive and he is not dead. Everyone who came into this world is already dead. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறபடியினால், நீர் இன்னும் வரப்போகிறபடியினால், நீர் இன்னும் இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறபடியினால், நீர் நித்தியமாய் மனுஷர்கள் மத்தியிலே நீர் வாழ போகிறபடியினால் உம்முடைய பிறந்த நாளை என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதைப் போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென்.